அன்பு குழந்தா, நீ என்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய்! நான் உன்னுடைய சுமைகள் அனைத்தையும் இன்று நாள் வரை சுமந்து கொண்டுதானே இருக்கிறேன். அதேபோல் உன்னுடைய வாழ்வில் திருப்பம் ஏற்படுவதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டுதானே இருக்கிறேன். அதேபோல் உன்னுடைய பாரத்தை அனைத்தையும் என்மேல் சுமத்திவிட்டு நம்பிக்கையோடு கண்ணுறங்கு. நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கான விடியலாகவே இருக்கும். நாளை ஆச்சரியத்தோடு கண்விழிப்பாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகிறது. எதுவாக இருந்தாலும் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு. என்னிடம் அனைத்தையும் சுமத்திவிடு. பிறவியிலேயே மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. மற்றவர்கள் கஷ்டம் என்று வந்தால் உடனே ஓடோடி போய் மற்றவர்களுக்கு உதவ முன்வருகிறாய். ஆனால் உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்றுதான் தவிப்போடு இருக்கிறாய். எனக்கு தோள் சாய யாருமே இல்லையே என்ற வேதனையோடும் இருக்கிறாய். நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களை பார்த்து ஏங்குகிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை என் குழந்தையே. என்னதான் உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லாத போதிலும் உன்னுடைய பிறவி குணம் இன்று வரை மாறினதே அல்ல. ஏனென்றால் உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை போல் வாழ்க்கையை ரசிப்பவர்கள் இங்கு எவருமே இல்லை, யாருமே இல்லை. வாழ்ந்துவிட்டு போகணுமே என்று வாழ்பவர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்று நினைப்பவர்களும் இங்கு நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்கும் கொடுத்துதான் பழக்கம், ஆனால் வாங்கி பழக்கமே இல்லை என்பது போல் இந்த நாள் வரை நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ என்னுடைய பொக்கிஷம். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம். கொடுக்க கொடுக்க உனக்கு வந்து அனைத்தும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடினமான கஷ்டத்திலும் கூட அனைத்தையும் தாங்கிக் கொண்ட உன்னுடைய மனம் இப்பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்ட உன் மனம் இப்பொழுது சிறு கஷ்டத்தை கூட தாங்க முடியாமல் ஏன் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே? நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகிறேன். நீ நினைத்ததை நான் உனக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடத்துவேன். பாதைகள் நிறையவே இருக்கிறது. அனைத்தையும் தாண்டி வந்து அனைத்து தடைகளையும் தகர்ந்து எறிந்துவிட்டு அனைத்தையும் தாண்டி வந்து நீ அனுபவித்த வேதனைகள் அனைத்துமே உனக்கு தெரியுமோ அல்லையோ? நான் உனக்கு அதிகமாகவே காட்டியிருக்கிறேன். அதை நான் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறேன். எது வந்தாலும் மனதை மட்டும் எப்பொழுதும் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நான் உனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக நான் நடத்தி காட்டுகிறேன். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நம்பிக்கையை விட்டு விடாதே. கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. முடியுமா சாயிநாதரே என்று கேட்காதே, முடியும் என்று நம்பு. நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாம் உனக்கு சுகமாகவே நடக்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவுமே நிரந்தரமே அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு இரு, நான் இருக்கிறேன். நடந்ததை யோசிப்பதை விட்டுவிடு. உனக்கு நடந்து முடிந்ததை யோசனை செய்வதை முதலில் விட்டுவிடு. ஆறுதல் தேடாதே. மற்றவர்களிடம் ஆறுதல் தேடவே தேடாதே. உனக்கான மாறுதலை முதலில் நீ தேடத் துவங்கு. உன்னை தேடி வந்து நீ வேண்டியது அனைத்தையும் நான் உனக்கு தருவேன்.
சர்வ நிச்சயமாக உன்னை மிகப்பெரிய வெற்றியில் அழைத்து செல்வேன். உன்னை எழ வைப்பேன், வெற்றியடைய வைப்பேன். தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். சாயிநாதரே, நான் உங்களை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய முழு எண்ணமும் உங்கள் மீதுதான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தீர்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கை மிக மோசமான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது? நான் என்னதான் அப்படி பாவம் செய்தேன் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அனைத்திற்கும் பொறுப்பு நீயாக இருக்கவே முடியாது. அனைத்தையும் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு. மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அமைதியாக இரு. உனக்கு என்று கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். உனக்கு வேண்டியதை சரியான இடத்திலிருந்து உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு வேண்டியது அனைத்தையுமே நான் செய்வேன். உனது திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றித் தர உன் சாயப்பா இருக்கிறேன். தைரியமாக இரு. மனம் தளர்ந்து விடாதே. உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் நானே உனக்கு தருவேன். நானே உனக்கு வழங்குவேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. என் மீது முழு நம்பிக்கையை வைத்துவிடு. நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்ததையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். தேவையில்லாததை நினைத்து நினைத்து அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பதால் தான் மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில் இல்லாமலேயே போய்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லாத தன்மையாக வாழ்வு மாறுவதற்கான ஒரே காரணம் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான். வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்ந்துவிட்டு போகலாமே. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய பலவீனத்தையே பலமாக மாற்ற முயற்சி செய். நீ எட்டாத இடத்தை நிச்சயமாக எட்டி பிடிக்கலாம். நடக்காது என்று நினைத்ததை நிச்சயமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ கேள்விக்குறியோடு பார்த்த அத்தனை விஷயங்களையும் நமக்கே உரியதாக்கிக் கொள்ளலாம். முதலில் பலவீனத்தை பலமாக மாற்றுவது எப்படி என்று கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் குங்ஃபு கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்று வல்லுநராகவே இருந்தான். அந்த கலையில் தன்னுடன் மோதுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு நேருக்கு நேராக மோதி வெற்றியை தன் வசமே ஆக்கிக் கொண்டான் அந்த இளைஞன். இந்த ஒரு செயலினால் அவன் மிக கர்வமாகவும் வாழ்ந்து கொண்டு வந்தான் அந்த ஊரில். அதே போல அதே ஊரில் மற்றும் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு குங்ஃபு கலையை கற்றுக்கொள்வதில் மிக மிக ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் அதை சொல்லித் தருவதற்கு யாருமே முன்வரவில்லை அந்த இளைஞனுக்கு. அவனிடம் ஒரு குறை இருந்தது. அந்த குறையால் தான் யாருமே அவனுக்கு அந்த கலையை சொல்லித்தர முன்வரவே இல்லை. அவன் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தவனாக ஒரு குருவிடம் போய் நான் குங்ஃபு பயில வேண்டும், பயின்று நல்ல விதமாக பயின்று நான் போட்டியில் பங்கேற்க வேண்டும்,
அந்த இளைஞனோடு போரிட்டு வெற்றியையும் அடைய வேண்டும் என்று அந்த குருவை பார்த்து சொன்னாராம். அந்த குருவோ அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, என்ன இளைஞனே, உனக்கு ஒன்று புரிகிறதா? உனக்கு 2 கைகளுமே இல்லை. 2 கைகள் இருந்தாலுமே அந்த கலையை கற்றுக்கொள்வது மிக மிக கடினம். அப்படி இருக்கையில் 2 கைகளுமே இல்லாத உனக்கு நான் எப்படி கற்றுத்தர முடியும் என்று கேள்வி எழுப்பினாராம் அந்த குரு. இப்படி பல பேரிடம் அவன் போய் கேட்டும் கூட பல பேர் அவனுக்கு அவனுடைய நிலைமை பார்த்து ஏளனமாக பேசினார்களே தவிர யாருமே அவனுக்கு கற்றுத்தர முன் வரவே இல்லை. இப்படி நிறைய பேர்களிடம் கேட்டு கேட்டு அவன் மனம் சோர்வு அடைந்தாலும் அவன் மனதில் இருந்த நம்பிக்கை போகவே இல்லை. எப்படியாவது யாரிடமாவது இந்த கலையை கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்று போட்டியில் வென்றே ஆக வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு அவன் இருந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு துறவியை சந்தித்தான் அந்த இளைஞன். அந்த துறவியிடம் போய் இது நாள் வரை தன் வாழ்வில் நடந்தது அத்தனை குருவையும் சந்தித்தாலும் தன்னிடம் இருந்த குறையால் யாருமே கற்றுத்தர முன்வரவில்லை என்ற அனைத்து கதைகளையும் அவரிடம் தெள்ளத் தெளிவாக கூறினான் அந்த இளைஞன். எனவே நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்களாவது எனக்கு அந்த கலையை கற்றுத்தர முடியுமா என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டான் அந்த இளைஞன் அந்த துறவியை பார்த்து. அந்த துறவி அவனிடம் இருந்த வைராக்கியத்தையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் பார்த்து மெய்சிலிர்த்து, இளைஞனே, கவலைப்படாதே, நான் உனக்கு அந்த ஒரு கலையை கற்றுத்தருகிறேன். இதோ இப்பொழுது இந்த நொடியிலிருந்து பயிற்சியை ஆரம்பிக்கலாம் என்று கூறி அவனுக்கு பயிற்சியையும் கற்றுக் கொடுத்த ஆரம்பித்தாராம். அந்த குங்ஃபு கலையில் நிறைய கலைகள் இருந்தாலும் அந்த துறவி அவனுக்கு ஒரே ஒரு முறையை மட்டும் சொல்லிக் கொடுத்து அதில் பயிற்சி பெற சொன்னாராம். அந்த இளைஞனும் துறவி சொன்னது போல் அந்த ஒரே ஒரு முறையை மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து அதில் தேர்வும் ஆனானாம் அந்த இளைஞன். ஆனால் அவன் மனதிற்குள் மட்டும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. இந்த கலையில் நிறைய முறை இருக்கிறதே, ஆனால் ஒரே ஒரு முறையை மட்டும் இந்த துறவி கற்றுக் கொடுத்து அதை மீண்டும் மீண்டும் பயின்று கொள்ள சொல்லுகிறாரே, ஏன் இப்படி சொல்கிறார் என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்து கொண்டே இருந்தது. பொறுமை இழந்து அவன் மனதில் இருந்ததை துறவியிடம் கேட்டே விட்டான் அந்த இளைஞன். பல முறைகள் இந்த கலைகளில் இருக்கிறது, ஆனால் தாங்களோ ஒரே ஒரு முறையை எனக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு அதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, இது மட்டும் போதுமா என்று இளைஞன் அந்த துறவியை பார்த்து கேட்டான். உடனே குருவும், ஆம், இந்த ஒரே முறையே போதும், நீ அதிகமாக தேர்ச்சி பெறலாம் என்று கூறினார். இப்படியே பல மாதங்கள் அந்த ஒரே முறையை பயிற்சி எடுத்து மிக அதிகமாக தேர்வு எழுதி அவன் பயிற்சியும் முடித்தான். அந்த துறவியும் அந்த இளைஞனை அழைத்து, நீ இந்த கலையில் நன்றாக தேர்ச்சி பெற்றுவிட்டாய், இனி நீ இந்த கலையில் மிகப்பெரிய வல்லுநராக விளங்கலாம், நீ கிளம்பலாம் என்று சொன்னாராம். உடனே அங்கிருந்து கிளம்பி நேராக வல்லுநராக இருந்த அந்த ஒரு கலையில் வல்லுநராக இருந்த மற்றும் ஒரு இளைஞனிடம் போய், நான் போட்டிக்கு அழைக்கிறேன், நீ தயாரா என்று கேட்டான் அந்த இளைஞன். உடனே கலையில் வல்லுநராக இருந்த இளைஞன், உன்னிடம் போய் நான் போட்டியிடுவதா? சரி, வா பார்க்கலாம் என்று கூறி போட்டியும் ஆரம்பித்தார்கள். ஆனால் போட்டி ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே வல்லுநராக இருந்த அந்த இளைஞனை வீழ்த்தி தள்ளினான் இந்த புதிதாக ஒரு கை மட்டுமே இருந்த இளைஞன். தான் வெற்றி பெற்றதை தன்னாலேயே புரிந்து கொள்ள முடியாமல் திகைப்போடு நின்று கொண்டிருந்தான் ஒரு கை மட்டுமே இருந்த அந்த இளைஞன். அந்த ஆச்சரியத்தோடு மீண்டும் அந்த துறவியை பார்க்க கிளம்பினான் அந்த இளைஞன். அவரை பார்த்து, நான் ஒரே ஒரு கை மட்டுமே இருக்கும் இளைஞன், நான் எப்படி கலையில் வல்லுநராக இருந்த அந்த இளைஞனோடு போட்டியிட்டு வென்றியும் காட்டியிருக்கிறேன், இது எப்படி என்னால் சாத்தியமாயிற்று என்ற கேள்வியை அந்த துறவியிடம் கேட்டுவிட்டானாம் அந்த இளைஞன்.
உடனே அந்த துறவி, நீ கற்றுக்கொண்டது ஒரே ஒரு முறை, அந்த முறைதான் அந்த கலையிலேயே மிக முக்கியமான ஒரு முறை. அந்த முறையை தான் நீ மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியில் வெற்றியும் பெற்றாய். அந்த இளைஞனோடு போரிட்டு இப்பொழுது அந்த கலையில் வல்லுநராக இருந்த அந்த இளைஞனிடமே வென்றும் இருக்கிறாய் என்று கூறினாராம் அந்த துறவி. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய தன்னம்பிக்கையும் மனோதைரியமும் தான் உனக்கு வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறது. யார் ஒருவர் பலவீனத்தை, தன்னிடம் இருக்கும் பலவீனத்தையே பலமாக மாற்றி காட்டுகிறார்களோ அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத, எதிர்பார்க்கவே முடியாத ஆச்சரியங்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் நடக்கும். அதுதான் இப்பொழுது உன் வாழ்வில் நடந்திருக்கிறது என்று கூறினாராம் அந்த துறவி. மிகவும் சந்தோஷமாக தன்னிடம் இருக்கும் அந்த பலவீனத்தை பலமாக மாற்றி காட்டிய அந்த துறவிக்கு வணக்கம் செலுத்தினானாம் அந்த இளைஞன். நாமும் நம் வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கும் பலவீனத்தை பலமாக மாற்றி வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும், வெற்றியை நம்வசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருந்தால் நம் பலவீனத்தை கூட பலமாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? தாமதமாக நிறைவேறுகிறது என்றால் உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிச்சயமாக நிகழ்த்துவேன். என்னதான் நீ சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் நின்றாலும் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் மனதில் என்ன இப்பொழுது நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. எல்லோருக்குமே பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்று வருவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் அடங்கியிருக்கிறது அவர்களுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும். சில பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராட வேண்டும். சில பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். சில பிரச்சனைகளை நன்கு ஆராய்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதை சிந்தனை செய்ய வேண்டும். இப்படி இருந்தால்தான் உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைக்கும் ரொம்பவே நல்லது. முடியாத பிரச்சனைகள் என்றும் விடியாத இரவுகள் என்றும் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். என் குழந்தையே, உனக்கான கதவு திறந்துவிட்டது. நாளை உன் வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. நாளை நடப்பதை பார், நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். நீ விரும்பிய வாழ்க்கையை நாளை முதல் வாழப்போகிறாய். சந்தோஷமான செய்தி. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை நடக்கப் போகும் அதிசயத்தை பார்க்க தயாராக இரு. நீ நினைத்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன் சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன். பல ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியங்களால் தான் இந்த ஜென்மத்தில் மனிதராக பிறந்திருக்கிறாய். அதுவும் என்னை அடையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். நீ கேட்பது, நீ விரும்புவது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்கிறாய்தானே? நாளை பார், உன் வாழ்வில் அந்த அதிசயம், அந்த அற்புதம் நிகழ்ந்தே தீரும். உனக்கான சந்தோஷ கதவு திறக்கப்பட்டுவிட்டது. நான் அந்த கதவை என் பிரியமான குழந்தைக்காக திறந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் சொன்னியது என்றாவது தவறியதுண்டா? நிச்சயமாக நான் கூறுவது
சாயப்பாவை முழுமையாக நம்பி என்னுடைய காலடியில் சரணடைந்தவர்கள் எப்பொழுதும் வெறும் கையோடு சென்றதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்து விட்டாயல்லவா, இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை மட்டும் பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது, என்னிடம் வந்து உன் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நாளை முதல் நடக்கத் துவங்கும். இனி உன் வாழ்வில் எல்லாமே வசந்தமாகவே மாறும். நீ நினைப்பது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாமே நிறைவேறும். உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் நடத்தி வைக்கும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. இதுநாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளை இனி சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். இதுவால் வரை முட்கள் பாதையில் கஷ்டமாக நடந்து வந்த என் பிள்ளை இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். எந்த பாதையில் நீ பயணித்தாலும் உனக்கு துணையாக பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடுவேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான செய்தி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னை உன் சாயிநாதர் எப்பொழுதுமே சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். இன்று இதை நிச்சயமாக நம்பியிருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடந்து கொண்டாலோ அதை மனதில் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதே. அவர்களோடு வாதமும் செய்யாதே. அமைதியாய் சென்றுவிடு. அந்த தருணத்திலிருந்து வாக்குவாதம் செய்து உன்னை யார் என்பது அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அமைதியாக சென்றுவிட்டு உன்னுடைய செயல்களால் அவர்களுக்கு புரியவை நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று. ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை உன்னுடைய இத்தனை நாள் துயரங்களுக்கும், இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைக்கும், இத்தனை நாள் உன்னை சூழ்ந்த கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தாகவே அமையப்போகிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்களும் ஏற்றங்களும் பல இருக்கிறது அரங்கேறுவதற்காக. அந்த அழகிய நாட்களை, பொக்கிஷமான தருணங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாக வைத்துக்கொள். நான் கொடுக்கும் பரிசாக வைத்துக்கொள். உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து வளரப் போகிறாய். சிரித்த முகத்தோடே முழுவதுமாக காத்து கொண்டிரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்கப் போகிறேன் உன் சாயிநாதா. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாது போல்தான் உனக்கு தோன்றும். ஆனால் அதற்கான உட்கருத்து உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். அந்த நிகழ்வுகளை வைத்து நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு மட்டுமே விளங்கும்.